ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வாங்க நினைச்சா இப்படிதான். சித்திரை திருவிழா கும்பல்ல வீடியோ போட நினைச்ச பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். மதுரை என்றாலே கோவில்களுக்கு குறைவே இல்லை. அதிலும் குறிப்பாக மிகவும் புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் மதுரையில் தான் உள்ளது. மதுரைக்கு சென்றாலே பலருக்கும் ஞாபகத்தில் வருவது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தான். மதுரையில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் புகழ்வாய்ந்த கோவில் என்றால் அது அழகர் மலையில் உள்ள அழகர் கோவில் தான். இந்த இரண்டு புகழ்பெற்ற கோவில்களையும் ஒன்றாக இணைக்கும் திருவிழாதான் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவாகும். இந்த சித்திரை திருவிழாவின் கொடியேற்றமானது கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. கொடியேற்றம் செய்யப்பட்ட நாளிலிருந்து திருவிழா முடியும் வரை மதுரையே மக்கள் கூட்டத்தால் நிறைந்திருக்கும். மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியுள்ள 4 தெருக்களிலும் தினந்தோறும் காலையும் மாலையும் மீனாட்சியம்மன் பிரியாவிடை சுந்தரேஸ்வரர் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சி விழாக்களாக கொண்டாடப்பட்டு வரும். இதற்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மீனாட்சியம்மன், கருப்பசாமி மற்றும் முருகன் என பல தெய்வங்களின் வேடங்களை அணிந்து வீதிகளில் நடனமாடி கொண்டு வருவார்கள். திருவிழாவின் 10வது நாளாக மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது. கல்யாணம் முடிந்த அடுத்த நாள் தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது. மற்ற நாட்களை விட இந்த தேரோட்டத்தை பார்ப்பதற்கு கோடான கோடி மக்கள் திரண்டு சாலையில் காத்துக் கொண்டிருப்பார்கள். முன்பெல்லாம் திருவிழாவிற்கு வருபவர்கள் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் மற்றும் அழகர் போன்றவர்களை நேரில் பார்த்து தரிசித்து அருள் பெற வேண்டும் என்று வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கும் இளைஞர்களும் திருவிழாவிற்கு வருபவர்களும் நடக்கும் விஷயங்களை வீடியோவாக எடுப்பதற்காகவே வருகின்றனர். திருவிழாவிற்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொள்வதை விட கூட்டத்தில் நின்று ரீல் செய்வது, செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதுபோல எடுக்கும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதிக அளவில் லைக்குகளை பெற வேண்டும் என்பது தற்பொழுது திருவிழாவிற்கு வரும் அனைவருடைய எண்ணமாகவே உள்ளது. இதுபோன்ற செயல்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே பக்தியுடன் வந்து சாமி தரிசனம் மேற்கொள்பவர்களையும் தொந்தரவு செய்யும் வகையில் இருப்பதாகவும் இவர்களால் மற்றவர்களுக்கும் தொந்தரவு ஏற்படுவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற திருவிழாக்களில் எடுக்கப்படும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளவர்களின் வீடியோக்களில் வந்திருக்கும் கமெண்ட்களை பார்த்தால் உண்மையாகவே இவர்கள் வீடியோக்களை எடுப்பதற்காக மட்டும்தான் கோவில் திருவிழாக்களுக்கு செல்கிறார்களா, உண்மையாக சாமி கும்பிடுவதற்காக போவது கிடையாதா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இருப்பவர்களை பொறுத்தவரை எங்கு சென்றாலும் செல்ஃபியாவது எடுத்துவிட வேண்டும், ஒரு ரீல்ஸாவது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவற்றை எந்த இடத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இல்லாமல் இருந்து வருகிறது. கூட்டத்தில் எடுக்கப்படும் வீடியோக்களுக்கு சினிமா பாடல்களை போட்டு நாங்கள் அதற்கு சென்றோம் என்பதை நிரூபித்தால்தான் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் என நினைக்கும் அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. இந்த பொண்ணு சாமி கும்பிட போனால் பேசாமல் கும்பிட்டு வரவேண்டியதுதானே எனவும் அதிக அளவில் கமெண்ட்டுகள் நெட்டிசன்களால் பதிவிடுவது அதிகமாகி வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.